அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் மிக பிரதானமானவர்கள் கணவன் மனைவி என்ற அந்த உறுப்பினர்களோடு, அதற்கு அடுத்த கட்டம் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கின்ற பிள்ளைகள் என்பதோடு, அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே சந்திக்கின்ற மிக முக்கியமான பிரிக்க முடியாத ஒரு உறவுதான் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறவு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கத்தில் சொல்வதானால் இந்த மூன்று கட்டத்தவர்களும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பு என்று சொல்லலாம். அதற்கு பக்கத்தில் குடும்ப உறவுகள் என்பது விசாலமான ஒரு பகுதி. ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள் மிக பிரதானமாக உள்வாங்கப்படுகிறவர்கள் தான் இந்த மூன்று கட்டத்தை சார்ந்த சாரார் என்று சொல்லலாம். நாங்கள் அதிலே 2 சாராரை பற்றி பார்த்து விட்டோம். அதில் 3வது சாரார் தான் பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளை குட்டிகள் சந்திக்கின்ற உறவுகள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக, ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானதாக, ஒரு குடும்ப வாழ்க்கை இஸ்லாமியமயப்பட்டதாக, ஒரு குடும்ப வாழ்க்கை மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையாக அமைய வேண்டுமாக இருந்தால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு முறைகள், தொடர்புகள் சரியானதாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதிலே உலகத்திலும் பிரச்சனையானதாக, உலகத்திலும் நிம்மதி இல்லாததாக மாறி மறுமையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு வரக்கூடிய நிலையை நாங்கள் நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கைகள் என்ன செய்யலாம், ஏற்படுத்தி விடலாம். எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு மிக பிரதானமாக இருக்கின்ற இந்த பெற்றோர்கள் தங்களுக்குரிய பங்களிப்பென்ன என்பதை சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்ன என்பதையும் விளங்க வேண்டும். இந்த 2 சாராரும் அவரவர்களுக்குள்ள கடமைகளை விளங்க தவறிவிட்டால் அந்த குடும்பம் உருப்படாது. அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை பார்க்க முடியாது. எனவே பெற்றோர்களை பொறுத்தவரையில் பெற்றோர்களாகிய உங்களுக்கு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான, மறுமையிலே வெற்றியை பெற்று தருகின்ற ஒரு வாழ்க்கை வேண்டுமா? உங்களுக்கு நான் சொல்கிற அடிப்படையை நீங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தால் நிம்மதி, சந்தோஷம், மறுமை வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் நிச்சயம் நீங்கள் உலகத்தில் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். அது என்னவென்று சொன்னால், பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடமை பிள்ளைகளை பெற்றெடுப்பதும், அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பதும், அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை சேர்த்து வைப்பதும் அந்த பெற்றோர் பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்காக கடமை. அதற்கு மேலாக நீங்கள் ஒரு சில மேலெண்ணங்களும் ஒரு சில எதிர்பார்ப்புகளையும் வைப்பீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு பெற்றோராக இருப்பவர்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் நான் நேற்றைய தினம் சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொண்டு துஆவை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வைக்க முயற்சி செய்யுங்கள். அவர்கள் வயதுக்கு வருகிற பொழுதோ நல்ல வழிமுறைகளை காட்டிக் கொடுத்து, இஸ்லாத்தை காட்டிக் கொடுத்து, திருமணம் முடிக்கிற வயசு வருகிற பொழுதோ நல்ல ஒரு மணமகன் அல்லது நல்ல ஒரு மணமகள் அவர்களை தேடி அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்கள். இதுதான் உங்கள் மீதுள்ள கடமை. இதை தவிர்த்து நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பிள்ளைகளிடத்தில் எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் முழுக்க எதிர்பார்க்க வேண்டியது படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கூலியைத்தான். நீங்கள் இப்படி வாழ்ந்து பாருங்கள், உங்களோட குடும்ப வாழ்க்கையில் புள்ளகளால் உங்களுக்கு பிரச்சனை வராது. நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்துதான் தண்ட மகனுக்கு நல்ல ஒரு மருமகள் வரணும்னு தேடி பார்க்கிறது, தேடுறது நல்லது அவங்க சாய்ஸ் பண்ணி தண்ட மகனுக்கு கட்டி வைக்கிறது. கட்டி வச்சா என்ன செய்யணும்? நான் தேடி வச்சது, ஏண்ட மகனுக்கு தேடி வச்சது, வாழ்றதுக்காக தேடி வச்சது. அவங்கள வாழ விடணும். நீங்க அவங்கள வாழ விடாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்ச பிறகும் என்னைய பார்க்கணும், ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்ச பிறகும் என்னோட இருக்கணும், ஏண்ட மகன் கல்யாணம் முடிச்ச பிறகு எனக்கு உதவி செய்யணும்.
நான் பின்னால சொல்லுவேன் பிள்ளைகளோட கடமை என்னன்றத. உம்மா வாப்பாவாகிய நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் என்ன தெரியுமா எதிர்பார்க்கணும்? நான் என் பிள்ளையை வளர்த்ததும், என் பிள்ளைக்காக உலகத்தில் பாடுபட்டதும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகளை தேடி முடிச்சு வச்சதும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான் என்று நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு உலகத்தில் சில நேரம் பிரச்சனைகள், நெருக்கடிகள் வரும். ஆனா மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அல்லாஹ் அளந்து 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 உங்களுக்கு என்ன செய்வான்? கூலியை தருவான். உலகத்தில் ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதியா வாழலாம். நீங்க தான் மகனை பார்க்கலையே, சரியாப்பா நீ பொஞ்சாதிர பேச்ச கட்டுக்கு போறியா, நீ போ, விட்டுடுங்க. அவர் புள்ள கட்டிய பெத்து அவர் உம்மா வாப்பா வாங்கின பிறகு அவர்களா உணர்ந்து உங்களோட காடலிட வந்து விழுவாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் முழுக்கவும் கூலியை எதிர்பார்க்க வேண்டியது படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஏண்ட மகன் என்னைய பார்க்கறது இல்ல, ஏண்ட மகன் என்னைய கணக்கெடுக்கிறது இல்ல, நான் தேடிக்கொண்டு வந்த மருமகள் என்னைய திரும்பி பார்க்கறது இல்ல. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். நீங்க முடிவெடுங்க. நான் வளர்த்தேன் அல்லாஹ்வுக்காக, நான் மருமகள் தேடினேன் அல்லாஹ்வுக்காக, ஏண்ட கடமை முடிஞ்சு எனக்கு அல்லாஹ் கூலியை தருவான் என்று நீங்கள் வாழ பழகுங்கள். உங்களால உங்களோட மகண்ட வாழ்க்கைக்கு, உங்களால உங்களோட மகளோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வராது. அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க. அவங்களோட சந்தோஷம் இஸ்லாமிய முறைப்படி இல்லைண்டா என்ன நடக்கும்ன்றதை நான் 2வது கட்டமா சொல்லி காட்டுறேன். அன்பாண்டவர்களே, பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, நீங்க வயது முதிர்ந்த காலத்திலே, நீங்கள் வயோதிபத்தை அடைந்த காலத்திலே நோயாளிகளாக இல்லாமல் ஏண்டா நிறைய வாப்பமார் நோயாளி ஆகிறது பிள்ளையால. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரைக்கும் நல்லா இருப்பாரு, உம்மா நல்லா உச்சாரா இருப்பா. கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு மகனை பத்தி யோசிச்சே நோயாளியா போயிருவாங்க. அன்பாண்டவர்களே, பெற்றோர்களே வேண்டாம், இந்த பொழைப்பு வேண்டாம். இஸ்லாம் பெற்றோர்களுக்கு சொன்ன ஆழமான ஒரு அறிவுரையை பாருங்கள். பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு ஆறுதலை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு ஒரு பெண்மணி வருகிறார். ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வராங்க. ஒரு பெண்மணி வருகிறாள், 2 பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து வருகிறாள். பிச்சை கேட்டு வாராள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் வீட்டில் ஒரு ஈத்தம்பழத்தை தவிர வேற எதுவுமே இருக்கல்ல, என் வீட்டில் ஒரு ஈத்தம்பழத்தை தவிர வேற எதுவுமே இருக்கல்ல. 2 பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கிட்டு இந்த உம்மா வந்து கை நீட்டி கேட்கிறா, நான் என்ன செஞ்சேன்? எனக்கிட்ட இருந்த ஒரு ஈத்தம்பழத்தை அந்த தாயார்ட கையில கொடுத்தேன். அல்லாஹு அக்பர். அந்த தாயார் என்ன செய்கிறாள்? ஃபகஸ்ஸமத்ஹா பைன இப்னதைஹா. அந்த 2 ஈத்தம்பழத்தையும் பிச்சி 2 பொம்பளை பிள்ளைக்கும் 2 பேருக்கும் அரவாசி கொடுத்துட்டு சும்ம காமத், அந்த புள்ளகள் தின்னும் வரைக்கும் இருந்து போட்டு ஃபஹரஜத், வெளியாகி போயிட்டா. அன்பாண்டவர்களே, இப்பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாயகி தண்ட கண்ணால கண்ட இந்த காட்சியை அப்படியே எடுத்து சொல்றாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகின்ற அந்த பெற்றோர்களுக்கு சொன்ன ஆறுதல் செய்தி என்ன தெரியுமா? மன் யலி மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன், அல்லது மனுபுதுலிய மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன். இந்த உலகத்திலே யாராவது இந்த பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் சோதனைகளை சந்திப்பாளாக இருந்தால், அதன் மூலம் பிரச்சனைகளை சந்திப்பாளாக இருந்தால், அதன் மூலம் உலகத்திலே கஷ்டப்படுவாளாக இருந்தால், ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? ஃபஅஹ்ஸன இலைஹின்ன, கஷ்டங்களை பொருட்படுத்தவில்லை, நெருக்கடிகளை பொருட்படுத்தவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நல்ல முறையில் செய்கிறாள். இப்படி நடந்து கொண்டா குன்னலஹு சித்ரம் மினன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் பிள்ளைகள் அந்த உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் நரகத்துக்குரிய தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகளை நினைத்து மனசு உடைந்து போகின்ற என்னுடைய பெற்றோர்களை அழைத்து சொல்கிறேன், பிள்ளைகள் உங்களை பார்க்கவில்லையா? பிள்ளைகள் உங்களை கவனிக்கவில்லையா? கணக்கெடுக்காதீர்கள். அல்லாஹ் நான் என்னுடைய பிள்ளையை வளர்த்ததற்காகவும், என்னுடைய பிள்ளைக்கு நான் நல்லது செய்ததற்காகவும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகள் வர வேண்டும் என்பதற்காக நாளாக ஊராக திரிந்து நல்ல ஒரு மருமகள் தேடி கொடுத்தேனே, இன்றைக்கு என்னை கணக்கெடுக்கவில்லையா? மறுமையில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று பிள்ளைகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் வாழுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சுவர்க்கம் ஒதுங்கும் இடமாக இருக்கும். நிச்சயம் சுவர்க்கம் ஒதுங்கும். ஏனென்றால் சில ஊர்களுக்கு போகிற நேரம் சில முடிவெடுத்த மனிதர்கள் பிள்ளைகளை பற்றி எங்கள்கிட்ட வந்து கதைக்கிற கதை எங்கட கண்ணை கலக்கி விட்டுடுது, எங்களை அலச்செஞ்சிடுது. உள்ளத்துள்ள கவலைகள் அப்படியே தண்ட புள்ள கிட்ட கொட்டுற நிலைமையில இல்ல, தண்ட மகள்கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல, யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு அப்படி வந்து சொல்றாங்க. எங்கட மனசு அப்படியே உடைஞ்சி போயிடுது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு, அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள், நல்ல முறையில் வளருங்கள்.
அந்த பிள்ளைகளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் துஆ கேட்பதை விடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள். உங்களை பார்க்காத பிள்ளைகளை பதுவா செய்யாதீர்கள். உங்களை எட்டு உதைந்த பிள்ளையை கூட நீங்கள் பதுவா செய்யாதீர்கள். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நேர்வழியை கொடு யா அல்லாஹ், என் பிள்ளையை நான் நல்லா வளர்த்தேன் யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ்னு படைச்ச ரப்பு கிட்ட முறைப்பாடு செய்யுங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு உலகத்தில் நிம்மதியா வாழலாம், மறுமையில் உங்களுக்கு சுவர்க்கம் காத்து கொண்டிருக்கும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னால் நம்ம வளர்த்ததுக்கு பின்னால பிள்ளைங்களை திருப்பி பார்க்கலண்டா கவலைப்படுறோம், கை சேதப்படுறோம். அதுக்கு முன்னால நீங்க ஒரு கட்டம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைய 10 வருஷம் வளர்த்தீங்க, 11வது வயசுல மௌத்தா போனா உங்களுக்கு அந்த புள்ள ஒன்றுமே செய்யலையா? அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு ஒரு பெருநாளைக்கு ஒரு புடவை வாங்கி தாரத்துக்கு முன்னால மௌத்தா போயிட்டுது. அப்ப அந்த பிள்ளையோட உதவி உங்களுக்கு இல்லையா? அன்பாண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கமும் பாசமும் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு, ஒரு உம்மா வாப்பாவுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கிறது. கிடைத்த பிள்ளை மரணித்து விட்டாலே அந்த பிள்ளையை வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுவனப்பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். நீங்க அந்த பிள்ளை 20 வருஷம் 30 வருஷம் ஒழுக்கமா நல்லா வளர்த்தால் இது உங்களுக்கு போதும். இஸ்லாமிய தாய்மார்களே, பெற்றோர்களே, இது உங்களுக்கு போதும். இதை விட நீங்க வேறு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கும் பொழுது உங்களோட பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும்? ஏண்ட வாப்பாவால தான் என் குடும்பத்துக்கு பிரச்சனை, ஏண்ட உம்மாவால தான் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லும். அல்லாஹ்வுக்காக சொல்றேன், நீங்க பெத்தது போதும் அந்த புள்ளைக்கு. ஆனா அந்த புள்ளைகிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க, அந்த புள்ளைகிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க. அது நன்றி கட்ட புள்ள. அந்த புள்ளைக்கு மறுமையில சுவர்க்கம் கிடைக்குமான்றதை நான் சொல்றேன். ஆனா நீங்க எதிர்பார்க்காதீங்க, நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க பெத்தது அவனுக்கு தெரியாது, நீங்க வளர்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டது அவனுக்கு தெரியாது. அவன் கண்ணுக்கு இப்பொழுது விளங்குறது ஒரு புஞ்சாதி மட்டும்தான். அவன் எல்லாத்தையும் மறந்து நன்றி கெட்டவனாக சொல்லுவான், இந்த உம்மாவால தான் என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லை, இந்த வாப்பாவால தான் என் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லை. வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சு தந்துட்டேனாப்பா, நீ வாழு, நீ நிம்மதியா வாழு, நீ சந்தோஷமா வாழு, எனக்கு மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான் என்று நீங்கள் பாதை நெடுகே படுத்தாலும் பரவாயில்லை. உங்களை எதிர்க்கின்ற, உங்களை விமர்சிக்கின்ற பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள், பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள். நீங்க உங்களோட பாட்டுல போங்க. நீங்க பெத்தத்துக்காகவும் நீங்க வளர்த்தத்துக்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். இது நான் பல குடும்ப பிரச்சனைகள்ல முகம் கொடுத்து பல பெற்றோர்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி இந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை. எனவே அன்பாண்டவர்களே, பெற்றோர்களே, இந்த ஒரு அறிவுரையை நீங்க கடைபிடிச்சுக்கங்க. உங்களால் உங்களோட பிள்ளையோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வரவுமாது உங்களுக்கு மறுமையில மிகப்பெரிய கூலிகள் அடைஞ்சு கொள்ளலாம். ஆனா உண்ட சொல்றேன், நீங்க உங்களோட பிள்ளையை பெத்தெடுத்து 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் படாத பாடுபட்டு அந்த பிள்ளையை ஆளாக்குறீங்க, வளர்த்தெடுக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க வீணாக்கிடக்கூடாது. சில நேரம் உங்களோட புள்ள செய்யற அநியாயத்தால, உங்களோட புள்ள செய்யற துரோகத்தால நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவீங்க. அடே, உனக்கு நான் செஞ்ச உதவியை மறந்துட்டியாடா, உன்னைய வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா, இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி காட்டுவீங்க. நீங்க சொல்லிக்காட்ட உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து கொண்டு போகும். உங்களுக்கு உலகத்தில் நிம்மதியில்லா போயிடும், மறுமையிலையும் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால நீங்க பிள்ளைக்காக செஞ்ச உபகாரங்களை ஞாபகப்படுத்தாதீங்க. புள்ளகளுக்காக செஞ்சதை சில நேரம் படிப்பினுக்காக சொல்லி காட்டலாம். உங்களோட புள்ள இறக்கமா இருக்குது, உங்களை நேசிக்குது, அந்த கட்டத்தில் சொல்லி காட்டுங்க. மகனே, உன்னை எடுத்துக்கொண்டா எப்படியெல்லாம் கஷ்டம், இது பரவாயில்ல. கோபத்தோடு வெறுப்போடு வளர்த்தது செஞ்ச உபகாரங்கள் எல்லாம் சொல்லி காட்டாதீங்க. உங்களுக்கு மறுமையில நன்மை இல்லாம போயிடும். எனவே உங்களுக்கு துரோகம் செய்யற புள்ளைக்கு துவா கேளுங்க, அந்த புள்ளையோட குறைய தேடாதீங்க, உங்களோட வழியில போங்க. உலகத்தில் சில நேரம் நீங்க சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்க புள்ளையை பெற்றதும் புள்ளையை வளர்த்ததும் புள்ளைக்கு நல்ல மருமகனை தேடி கொடுத்ததும் உங்களை மறுமையில சுவர்க்கம் கொண்டு போய்விடும். இது என்னுடைய தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் இரக்கத்தோடு நான் சொல்லிக் கொள்கிற அறிவுரை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடத்த வேண்டும், நிம்மதியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும், மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் நடத்த வேண்டும் என்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு, பெற்றோர்களை அடைந்திருக்கின்ற, பெற்றோர்களை உயிரோடு பெற்றிருக்கின்ற என்னுடைய வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு நான் சொல்கிற அறிவுரை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு பிள்ளையை பார்த்து, ஒரு மகனை பார்த்து, உம்மாவோடு நல்ல முறையில் நட, வாப்பாவோடு நல்ல முறையில் நட என்று ஏன் தெரியுமா சொல்கிறான்? உங்களை வளர்த்ததுக்காக அல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சு தந்ததுக்காக அல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளை முடிச்சு தந்ததுக்காக அல்ல. எதுக்கு தெரியுமா? உங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தால் பாருங்கள்,
அந்த ஒன்றுக்காகத்தான் அல்லாஹ் நன்றி கடன் செலுத்த சொல்கிறான், வளர்த்ததுக்காக அல்ல. உங்களோட உம்மா உங்களை பெத்து ஒரு காணிலே வீசி விட்டு போகட்டும், ஒரு மடுவத்திலே போட்டு விட்டு போகட்டும், எங்காவது ஒரு அனாதை மடுவத்தில் கொடுத்து வளர்த்துக்கொண்டு சொல்லிட்டு போகட்டும். நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் ஆகின பிறகு இதுதான் என்ற உம்மாண்டு தெரிய வருதா, இதுதான் என்ற வாப்பாண்டு தெரிய வருதா? அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது வளர்த்ததற்காக அல்ல. 10 மாதம் சுமந்து உங்களை பெத்தெடுத்தால் பாருங்க, அதுக்குத்தான் உமக்கு நன்றி செலுத்தணும், அதுக்குத்தான் உமக்கு நன்றி செலுத்தணும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? நிறைய புள்ளைகளுக்கு என்ன தெரியாது தெரியுமா? ஏண்ட புள்ளைக்கு ஏன் நான் நன்றி செலுத்தணும், ஏண்ட உம்மாக்கு ஏன் நான் நல்ல முறையில் நடக்கணும் தெரியாது. அதனால என்ன தெரியுமா செய்வாங்க? சில புள்ளைகள் சொல்லுவாங்க, ஹசரத் ஏண்ட உம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தெரியுமா ஹசரத், பெத்தெடுத்தது மட்டும்தான் என் உம்மா, அதுக்கு பிறகு என்னைய திரும்பியாலும் பார்க்கலன்னு சொல்லுவாரு. உன்னைய பெத்தெடுத்தா பாரு, அதுக்குத்தான் நீ உம்மாவை மதிக்கணும். அதை நல்லா விளங்கிக்கங்க, அதை நல்லா விளங்கிக்கங்க. அன்பாண்டவர்களே, சிலர் சொல்லுவாங்க வளர்ந்திருப்பாரு, மாடு மாறி வளர்ந்திருப்பாரு. இவர் சொல்லுவாரு, ஏண்ட உம்மா என் பொஞ்சாதியா கணக்கெடுக்கிறது இல்லை, அதனாலதான் என் உம்மாவை மதிக்கிறது இல்லை. அடையப்பா அடையப்பா, உண்ட உம்மாக்கு நன்றி செலுத்த சொல்றது எதுக்கு தெரியுமா? உண்ட பொம்பளையோட நல்லா நடக்கிறான்றதுக்கு இல்ல. நீ பிறக்கிற நேரம் உண்ட உம்மா கஷ்டப்பட்டால் பாரு, நீ வௌத்துலுக்கு இருக்கிற நேரம் வௌத்துல உனக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து, தண்ட ரத்தத்தை பாலா தந்து, தூக்கத்தை துறந்து உனக்காக பயணம் செய்யலாம், உனக்காக நிம்மதியாக வாழ முடியாது, விரும்பினதை எல்லாம் தின்ன முடியாது. அப்படி ஒரு 9 மாசம் வாழ்ந்தால் பாரு, 2 வருஷம் பாலூட்டத்துக்கு கஷ்டப்பட்டால் பாரு, இதுக்கு தான் நீ உமக்கு நன்றி செலுத்தணும். இது நான் சொல்லல, இது நான் சொல்லல, படைத்தவன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக பிரதானமாக 3 இடங்களில் உங்களுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ் காரணத்தோடு சேர்த்து தான் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் சூரா லுக்மானிலே, சூரா 46வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்காஃபின் 15வது வசனத்தை கொஞ்சம் பிரட்டி தர்ஜுமாவை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதர்களுக்கு நாங்கள் செய்த அறிவுரை என்ன தெரியுமா? பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? வளர்த்தாள் என்பதற்கல்ல, நல்ல மனைவியை பார்த்து திருமணம் முடித்து தந்தாள் என்பதற்கல்ல. எதற்காக தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா. அல்லாஹ் சொல்கிறான், உன்ட உம்மா உன்னைய சுமந்தது கஷ்டத்தோட, உன்னைய பெத்தெடுத்தது கஷ்டத்தோட, இதுக்காகத்தான் நீ நல்ல முறையில் நடக்கணும், இதுக்காகத்தான் நீ நல்ல முறையில் நடக்கணும். அன்பாண்டவர்களே, சூரா லுக்மானிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான்? வவஸைனல் இன்சான பிவாலிதை, நாங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை சொன்னோம், மனிதர்களுக்கு நாங்கள் புத்திமதி சொன்னோம், அவர்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று. எதற்கு தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு அந்த பிள்ளையை சுமந்தாள். அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்கள். வளர்த்ததற்காக அல்ல, உங்களுக்கு பொருளாதாரத்தை தந்ததற்கல்ல, உங்களை உலகத்தில் கவனித்ததற்கல்ல. எதற்கு தெரியுமா? நீங்கள் 9 மாசம் உங்களுடைய தாயின் கற்பறையில் இருக்கிற பொழுது உங்களுடைய தாய் பட்ட கஷ்டம், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டால், அதற்கு பிறகு உங்களை பெத்தெடுத்த பிறகாவது சும்மா இருந்தாளா? அல்லாஹ் சொல்கிறான், வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன், 2 வருடங்கள் பாலூட்டினாள், 2 வருடங்கள் பாலூட்டினாள். அன்பாண்டவர்களே, தாய்மார்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். பெற்றெடுத்த பிள்ளையை நெஞ்சோடு அணைத்து பாலூட்டுவதை விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள், வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள். நீங்கள் கூலி தொழில் செய்தாவது பிள்ளைகளுக்கு உங்களுடைய மார்பகத்தில் வாய் வைத்து பாலூட்டுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய தாய் 2 வருடம் உங்களுக்கு பாலூட்டினால் பாருங்கள், அதற்கு அந்த தாய்க்கு நன்றி செலுத்துங்கள், அதற்காக அந்த தாயோடு நல்ல முறையில் நடங்கள் என்று படைத்தவன் அல்லாஹ் பெற்றெடுத்ததற்காகவும் 2 வருடம் பாலூட்டியதற்காகவும் தான் அந்த பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க சொல்கிறான். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். பல குடும்பங்களில் பார்க்கிறோம், தாய்மார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், தந்தைமார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். எனவே ஒரு பிள்ளை விளங்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? நான் ஏன் தாயை மதிக்க வேண்டும், நான் ஏன் தாயோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும்? வளர்த்தாள் என்பதற்காக அல்ல, பெற்றெடுத்தாள் என்பதற்காக.
தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டினாள் என்பதற்காக. திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், திருமணம் முடித்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், அன்பாண்டவர்களே, திருமணம் முடித்த பிறகு உங்களுடைய மனைவி தன்னுடைய வயிற்றிலே உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிற பாடு, உங்களுடைய குழந்தையை சுமந்து கொண்டு படுகிறப்ப நான் சொல்றேன், உங்களோட பொஞ்சாதி கற்பம் தரித்திருக்கிற நேரத்தில் பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க, பொஞ்சாதி விட்டு பிரிஞ்சிருக்காதீங்க. உங்களோட தாயிட பொறுமதி விளங்கணுமா, உங்களோட பொஞ்சாதிக்கு பக்கத்தில் படுங்க, உங்களோட பொஞ்சாதியோட 9 மாசம் இருங்க, நிச்சயம் உங்களுக்கு உங்களோட உம்மோட பொறுமதி விளங்கும். நான் என்னோட வாழ்க்கையில் கண்ட அனுபவத்தை சொல்றேன், நான் என்னோட வாழ்க்கையில் கண்ட அனுபவத்தை சொல்றேன். அன்பார்ந்தவர்களே, நான் நினைக்கிறேன் ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவி பிரசவ வேதனையினால் 9 மாசம் படுகிற பாட்டை பார்த்துவிட்டு தாயுடைய பெருமதியை விளங்கவில்லை என்றால் அவன் மனுஷனே இல்லை சகோதரர்கள், அவன் மனுஷனே இல்லை. பல்ஹும் அதல், அவன் மிருகத்தை விட கேடுகட்டவன் என்று சொல்ல வேண்டும், மிருகத்தை விட கேடுகட்டவன் என்று சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட பொஞ்சாதி 9 மாசம் தின்ற சாப்பாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட கட்டில நிம்மதியா கால கையை வீசி குரட்டை விட்டு தூங்குவீங்க. 9 மாசம் உங்களோட பொஞ்சாதிக்கு தூங்கலுமா? நீங்க விரும்பினதெல்லாம் ருசிச்சு சாப்பிடுவீங்க. அசாக்கோணம்னு சொல்லுவாங்க. உங்களோட பொஞ்சாதி தின்றது பிலாக்கா, அதுல தான் அவளுக்கு ருசி இருக்குது. அல்லாஹ் அக்பர். ஒரு பொஞ்சாதி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தன்னை வௌத்துல வச்சு கொண்டு என் உம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்பதை புரியலண்டா நீங்க ஆம்புல இல்ல சகோதரர்களே, நீங்க ஆம்புல இல்ல. எனவே நான் சொல்கிறேன், உங்களோட உம்மா உங்களை சுமந்தத்துக்காக நன்றி செலுத்துங்க, உங்களோட உம்மா உங்களை பெத்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு தாய்மையை சரியா விளங்குங்க, தாய்மையை விளங்காத குடும்பம் உருப்படியான குடும்பமா இருக்காது. ஒரு தந்தையை விளங்காத குடும்பம் உருப்படியா இருக்காது. நீங்க ஒன்றை விளங்கிக்கங்க. உங்களோட உம்மாவை நீங்க விரட்டுறீங்களா, உங்களோட வாப்பாவை நீங்க உதைக்கிறீங்களா, நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே வாப்பாவாக விளங்கி உம்மாவாக விளங்கி சரியா நடந்துக்க. சில நேரம் சில குடும்பத்தில் அப்பாமார் இருப்பாங்க, நீங்க பெத்தெடுத்த புள்ள, உங்களோட புள்ள சில நேரம் உங்களை விட உங்களோட அப்பமாரோட இரக்கமா இருக்கும், உங்களோட அப்பா அந்த புள்ளைய தூக்கி கொஞ்சி விளையாடுகிற நேரம், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, உங்களோட புள்ளைய உங்களோட உம்மா வாப்பமான்னு சொல்லுவோமே, உம்மம்மான்னு சொல்லுவோமே, அவங்க தூக்கி கொஞ்சம் விளையாடுற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்னைய ஏண்ட வாப்பா எப்படி தூக்கி கொஞ்சம் இருப்பாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாப்பாமாரை புறக்கணிக்கின்ற, உம்மாமாரை புறக்கணிக்கின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன், உங்களோட பிள்ளைய உங்களோட வாப்பா கையால தூக்கி கொஞ்சிற நேரம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்னைய ஏண்ட வாப்பா எப்படி கொஞ்சம் இருப்பார். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, பொஞ்சாதிமாரை கண்ட பிறகு உம்மாவையும் வாப்பாவையும் தூக்கி வீசிய ஆண் மக்களை அழைத்து சொல்கிறேன், உங்களுக்கு உலகத்தில் ஒரு பொஞ்சாதி அல்ல 900 பொஞ்சாதியோட வாழலாம், 900 பொஞ்சாதிமாரை மாத்தி எடுக்கலாம். ஆனா ரெண்டாவது உம்மாவை வாங்கேலா, ரெண்டாவது வாப்பாவை வாங்கேலா. உலகத்தில் வாப்பா உண்டுதான், உம்மா உண்டுதான். ஆனா பொஞ்சாதிமாறு பலது எடுக்கலாம் சகோதரர்களே, பலது எடுக்கலாம். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பொஞ்சாதிமாரை கண்டபுறோ உம்மாவை பத்தி உள்ளத்தில் இருக்கிற இரக்கத்தை இறக்கிடாதீங்க, வாப்பாவுக்கு உள்ளத்தில் வச்சிருந்த இடத்தை இறக்காதீங்க. அது இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல, அது ஈமானிய குடும்பத்துக்கு அழகல்ல, மறுமையில் சூனத்தை எதிர்பார்க்கின்ற அந்த இஸ்லாமிய குடும்பத்துக்கு அழகல்ல. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மையை விளங்குங்கள், தந்தைக்குள்ள இஸ்லாத்தில் உள்ள பொறுமதியை விளங்குங்கள். இல்லை என்றால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடத்த நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பாண்டவர்களே, எனவே
ஒரு ஒரு உம்மா வாப்பாவாக இருக்கிறவங்க தண்ட பிள்ளைக்கும் தனக்கும் உள்ள உறவு என்னன்றதை விளங்கிக்கங்க, அது சுவர்க்கம் கொண்டு போகும். அதே போல பிள்ளைகளாக இருக்கிறவங்க எனக்கும் என்ற உம்மாக்கும் எனக்கும் என்ற வாப்பாவுக்கும் உள்ள உறவு என்னன்றதை விளங்கிக்கங்க. நிச்சயம் இந்த விளப்பம் தான் எங்களை உலகத்தில் உண்மையான ஒரு முஸ்லீமாக, இஸ்லாமிய குடும்ப வரையறையை பேணுகிற முஸ்லீமாக வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாமா மாமா அல்லது மாமி மருமகள் பிரச்சனை. மாமி மருமகள் பிரச்சனை. நேற்றைய தினம் பெற்றோர்களுக்கு நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளுக்கு செஞ்ச அறிவுரை, கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் எடுத்துக்காட்டினேன் உங்களுக்கு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனைவிமார்களாக வாழுகின்ற பெண்மணிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரே செய்தி, உங்களுடைய கணவன்மாரை அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், தாயுடைய விரோதியாக ஆக்காதீர்கள், தந்தையின் விரோதியாக ஆக்காதீர்கள், இரத்த உறவுகளின் விரோதியாக ஆக்காதீர்கள். உங்களுடைய கணவனை முடியுமான அளவுக்கு உன்னுடைய தந்தையை மதிக்கின்ற மகனாக நீரி, உன்னுடைய தாய்க்கு பெருநாளைக்கு சாரி வாங்கி கொடுத்து விட்டாயா, எனக்கிட்ட சல்லி தாப்பா, நான் நல்ல ஒரு சாரி வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற மருமகள்மார்களாக இருங்கள். இல்லை என்றால் நீங்களும் நரகம் போவது நிச்சயம், உங்களுடைய கணவனும் நரகம் போவது நிச்சயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மருமகனை தாயை விட்டும் பிரித்தெடுத்திருக்கின்ற மாமிமார்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். அவனுடைய மருமகள் வந்து உங்களுடைய மகனுக்கு வார மருமகள் இருக்கிறாள் தானே, அவள் உங்களுடைய முகத்துக்கு ஏசினால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு நோகும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய மகளுக்கு வருகிற மருமகன் உங்களுடைய கன்னத்துக்கு பலார்ந்து ஒரு அரைஞ்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே மனநிலையில உங்களோட மகளோட மாமி இருக்கிறாவே, அவ வச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில திருத்தம் வரும், உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அன்பாண்டவர்களே, உங்களோட மகன் பொஞ்சாதி, உங்களோட மருமகள் உங்களை எதிர்த்தால் உங்களுக்கு எவ்வளவு மனசு நோகும். அதே நிலையில உங்களோட மருமகனை நீங்க நினைச்சு பாருங்க. மருமகன்ட்ட சொல்லுங்க, மருமகனே, ஏண்ட மகளுக்காக உம்மாவை எதிர்க்காதே, ஏண்ட மகளுக்காக உண்ட வாப்பாவை எதிர்க்காதே, நீ உண்ட உம்மாவோட வாப்பாவோட நல்ல இரக்கமாக பாசமாக இருந்து சொல்ற மாமிமாராக இருந்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய மருமகன்மார் அவருடைய உம்மா வாப்பாவை மதிப்பாரு, உங்களையும் தலைக்கு மேல வச்சு மதிப்பார். இல்லண்டா இந்த பிரதியீட்டுகள், இந்த பழிவாங்கல்கள் நிச்சயம் நீங்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே சந்திக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த கட்டம் குர்ஆனையும் சுன்னாவையும் நேசிக்கின்ற, ஷிர்க்கையும் பித்அத்தையும் எதிர்க்க வேண்டும் என்ற இரத்த உணர்வுள்ள தௌஹீத்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன், தௌஹீத் எங்களுக்கு எந்த அளவு அவசியம், தௌஹீதை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், ஷிர்க்கையும் பித்அத்தையும் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோம், அதில் நானும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்கெல்லாம் தௌஹீதை பேசுகின்றானோ அல்லது எங்கெல்லாம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள் என்று சொல்கிறானோ அந்த இடத்துக்கு முன்னால் உள்ள வசனத்தை புரட்டி படியுங்கள். என்ன வசனம்? எங்கெல்லாம் அல்லாஹ் உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடங்கோன்னு குர்ஆன்ல சொல்றானோ அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை புரட்டி படிங்க. உதாரணத்துக்கு சொல்வதானால் சூரா லுக்மானுடைய அந்த அறிவுரைக்கு முன்னால நீங்க போய் பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தண்ட மகனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யா புனை, என்ன அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைக்காதே என்று தான் அறிவுரை செய்வார். நீங்க அந்த சூராவுடைய ஓர்டரை கொஞ்சம் எடுத்து படிங்க சகோதரர்களே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தண்ட மகனுக்கு உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடங்கொண்டு அறிவுரை பண்ணல. அவர் அறிவுரை பண்ணல. அவர் பண்ணினது, மகனே நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதே, நீ தொழுகையை பாழ்படுத்தாதே, நீ பெருமை அடிக்காதே, இதைத்தான் அறிவுரை செஞ்சார். அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? ஷிர்க்குக்கு பின்னால் ஒரு சமூகத்துக்கு கண்டிக்க வேண்டிய அம்சம் பெற்றோரை நோவினை செய்வதுதான் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஷிர்க்க பத்தி சொன்ன அறிவுரையோடு நிறுத்திவிட்டு அல்லாஹ் அறிவுரை சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான, நாங்க மனிதர்களுக்கு சொன்னோம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடங்கள், அனிஷ்குருளி வழிவாளிதைக்க,
எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். சொல்லி போட்டுத்தான் அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து அடுத்த அறிவுரைகளை சொல்றான். இது என்னத்தை காட்டுது சகோதரர்களே? தௌஹீதுக்கு அடுத்த கட்டம். நீங்கள் உண்மையான தௌஹீதுவாதிகளாக இருந்தால் ஷிர்க் பித்அத்தை எதிர்த்து போதாது. ஷிர்க் பித்அத்தை எதிர்க்கிறதுக்கு முன்னால உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் இருக்க வேண்டும். நான் சொல்லிக் கொள்கிறேன், உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடக்காத தௌஹீதுவாதிகள் தௌஹீதுவாதிகள் அல்ல, அவர்கள் நரகவாதிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உரத்து சொல்லிக் கொள்கிறேன், கவனமாக இருக்க வேண்டிய பகுதி. அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரா அஹ்காஃப்ல அல்லாஹ் சொல்றான் உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடங்கண்டு. அதுக்கு முன்னால உள்ள வசனத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. 46வது அத்தியாயம் 15வது வசனம் உம்மா வாப்பா பத்தி அல்லாஹ் சொல்றான். அதே 46வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை பிரட்டி பாருங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறவங்க மறுமையில சுவர்க்கம் போவாங்க என்று சொல்லி போட்டு தான் அல்லாஹ் சொல்றான் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நட. எதை காட்டுது சகோதரர்களே? எதை காட்டுது? தௌஹீதுவாதி என்றால் தௌஹீதுக்கு அடுத்த கட்டம் உம்மா வாப்பாவோட நல்ல முறையில் நடக்கும். இதை தவறுடுற எல்லாரும் விளங்கிக்க, நாங்கள் சரியான தௌஹீதுவாதிகள் அல்ல, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகலா ரப்புக, உங்களுடைய ரப்பு தீர்ப்பளித்து விட்டான், முடிவெடுத்து விட்டான். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ் முடிவாக்கி விட்டான். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நாகரீகமாக நல்ல முறையில் நடப்பதையும் அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தீர்ப்பளிச்ச ரெண்டு விஷயம் என்ன? ஒன்று படைத்தவன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதும், இரண்டாவது உம்மா வாப்பாவோடு நல்ல முறையில் நடக்கணும். நல்லா விளங்கிக்கங்க, நம்ம தௌஹீதுல 100க்கு 100 இருக்கிறோம். உம்மா வாப்பாட விஷயத்துல நல்லா இல்லண்டா நாங்கள் தௌஹீதுவாதிகளும் அல்ல. உம்மா வாப்பாவை விரோதித்து வாழ்பவன், பகைத்து வாழ்பவன் மறுமையில் சுவனம் நுழைவது ஆகாயத்தில் வீடு கட்டுவதற்கு சமன் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே பெற்றோரை மதித்து நடப்பது என்பது, பெற்றோரை நல்ல முறையில் நடத்துவது என்பது லேசான காரியம் அல்ல. தௌஹீதுடைய அடுத்த பகுதி. தௌஹீதை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று படைத்தவன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது, இன்னொன்று உம்மா வாப்பாவுக்கு செய்ய வேண்டியது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆனை முழுக்கவும் நீங்க பிரட்டி பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் நன்றி செலுத்துங்கள், வேற யாருக்காவது நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதை யாருக்கு தெரியுமா சொல்லி இருக்கிறான்? உம்மா வாப்பாக்கு தான் சொல்லி இருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உம்மா வாப்பாட பெருமதியை மறந்துடாதீங்க. உம்மா வாப்பாட பெருமதியை உள்ளத்துல வச்சுக்கொண்டு உம்மா வாப்பாவை சரியா மதிக்கிற மனிதர்களாக நீங்க மாறுங்க. அப்பொழுது இந்த உலகத்திலும் நிம்மதியான, சந்தோஷமான, இஸ்லாமியமயப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம், மறுமையில சுவர்க்கத்தை அடையலாம். சில நேரம் சகோதரர்களே, உங்களோட உம்மா மாறு, உங்களோட வாப்பா மாறு வயசுக்கு போயிருப்பாங்க. அவர்களுடைய சில அறிவுரைகள், அவர்களுடைய சில நடவடிக்கைகள் எங்களுக்கு பாரமாயிருக்கும், உண்மையிலே பாரமாயிருக்கும். அப்படி பாரமாயிருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்ற செய்தியை பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் சொல்ற ஆழமான அறிவுரையை பாருங்க. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா. அல்லாஹ் சொல்ற செய்தியை நல்லா பாருங்க. ஒரு உம்மா வாப்பா உங்கள்கிட்ட வந்து ஏன் தெரியுமா விழுந்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து ஏன் தெரியுமா படுக்கிறதுக்கு இடம் கேட்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து ஏன் தெரியுமா தின்றதுக்கு இடம் கேட்கிறாங்க? வயோதிபத்தை அடைஞ்சிட்டாங்க. அவன் பொடியனா இருந்தா உங்கள்கிட்ட வர மாட்டான். உங்களோட உம்மாவும் பாப்பாவும் நல்ல ஜவானா இருந்தா உங்கள்கிட்ட வந்து செகண்டாக மாட்டாங்க. உங்களோட உம்மா வாப்பா பலவீனப்பட்டாதான் வருவாங்க. அல்லாஹ்வும் என்ன தெரியுமா சொல்றான்? உங்களோட உம்மாவும் வாப்பாவும் 2 பேருமோ அல்லது 2 பேரில் ஒருவருமோ வயோதிபத்தை அடைந்த பிறகு உங்கள்கிட்ட வந்து உங்களை தொல்லை பண்ணுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு உஃப் என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். உஃப்ண்டா மனசை நோகடிக்கிற வார்த்தை எல்லாம். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும். மனசை நோகடிக்கிற வார்த்தைகளை பேச வேண்டாம். உங்களால் ஏலா உம்மா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், உங்களை மன்னிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிற ஆழமான செய்தி, வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை கடிந்து கொள்ள வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம். அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே உடைச்சி போடுறவங்களை எங்களை முஸ்லிம் சமூகம் இருக்குது. இப்படித்தானே எந்த உம்மா வாப்பாவை அல்லாஹ் விரட்டவானம்னு சொன்னானோ
பொஞ்சாதியை கண்டவுடனே அந்த உம்மா வாப்பாவை விரட்ட சமூகமா எங்கட சமூகம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோடு கண்ணியமாக பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோடு நாகரிகமாக பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோட மனசு நோகிற அளவுக்கு கூட பேசாதீங்கன்னு சொல்றான். அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், உங்களையும் மன்னிக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, இந்த ரமதான் மாதம் வந்திருப்பது மனிதனிடத்தில் மாற்றத்தை உருவாக்குவதற்காக. இந்த ரமதான் மாதம் வந்திருப்பது மனிதனை சுவனத்துக்குரிய மனிதனாக மாற்றுவதற்காக. இந்த உம்மா வாப்பாவை மதிக்கிற மாற்றத்தை நானும் நீங்களும் உருவாக்கி கொள்ளலண்டா இந்த ரமதான் உருவாக்கிய மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியாது. உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, உம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. சில புள்ளகளுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகிறதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உண்ட வாப்பா இல்லைன்னா உனக்கு உலகத்தை பார்க்கலாப்பா, உண்ட வாப்பா முயற்சி செய்யலாண்டா உனக்கு உலகத்துக்கு வரலாப்பா. இன்றைக்கு வந்து கொண்டு வாப்பாட்ட போய் நான் செகண்ட் ஆகுறதா? எனக்கு என் வாப்பா அடிச்சாரே, என் பொம்பளையிட முன்னுக்கு தானே என் மானத்தை வாங்கினார். அடே உண்ட வாப்பா, உண்ட வாப்பா ஏசட்டும், ஏசட்டும், அல்லாஹுக்காக மன்னி. உண்ட வாப்பா உன்னை பெத்தது பெத்துறதுக்கு முயற்சி செஞ்சது போதாதா? உண்ட உம்மா உன்னை பெத்தது போதாதா? அதுல வேற இவர் ஏண்ட வாப்பா கிட்ட போய் நான் எப்படி மூஞ்சில முழிக்கிறது? ஏண்ட உம்மா கிட்ட பொஞ்சாதி குடும்பம் நான் நாயா? என் பொம்பளை நான் நாயா? ஏன் சகோதரர்களை இது ஏன்? நீங்க கொஞ்சம் நாயாகுங்க, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல தூக்கி வைப்பான். நீங்க கொஞ்சம் செகண்ட் ஆகுங்க, அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துல தூக்கி வைப்பான். வேண்டாமா சுவர்க்கம்? வேண்டாமா இறையச்சம்? வேண்டாமா நல்ல மாற்றம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் மாதம் எங்கட வாழ்க்கையில் என்னதான் மாற்றம் கொண்டு வந்தாலும் உம்மா வாப்பாவை நேசிக்கின்ற பிள்ளைகளாக என்னையும் உங்களையும் இந்த ரமதான் மாற்றவில்லை என்றால் நானும் நீங்களும் பெருநாள் கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. நானும் நீங்களும் பெருநாளைக்கு புது ஆடை வாங்குவதில் அர்த்தமில்லை. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்றே செல்லுவோம், பெற்றோரை நெருங்குவோம். எங்களுடைய பொஞ்சாதி ஒத்து போகுது இல்லையா? நீங்க உங்களோட பாட்டில் இருங்கப்பா, நான் சுவர்க்கம் போகணும், நான் சுவர்க்கம் போகணும். பொஞ்சாதிக்கு நசீஹத்து பண்ணுங்க, பொஞ்சாதிக்கு அறிவுரை பண்ணுங்க. இல்லையா உம்மா வாப்பாவை மதிக்காத பொஞ்சாதி எதுக்குங்க? நான் கேட்கிறேன். உம்மா வாப்பாவை ஏசி விரட்டுகிற பொஞ்சாதி எதற்கென்று கேட்கிறேன் நான். வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். உம்மா வாப்பாவை மதிக்காத நரகத்து பொம்புல எனக்கு எதுக்கு? சுருக்கமாக நரகத்து பொம்புல அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படித்தானே? இது நான் சொல்லல, இது லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹிமின், குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறவன் சுவர்க்கம் போக மாட்டான். உலகத்துல நரகவாதிய அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல, அடுத்தவனுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு இல்ல. நரகவாதிய பார்க்கணுமா? உங்க ஒவ்வொருத்தர நடவடிக்கையும் பாருங்க, உம்மா வாப்பாவோட நல்ல முறையில இல்லையா, அவ்வளவுதான். அதனால உம்மா வாப்பாவோட சண்டை புடின்னு சொல்ற பொம்புல, உம்மா வாப்பா தூக்கி வீசுன்னு சொல்ற பொம்புளைய தலாக்கு சொல்லுங்க. உம்மா வாப்பாவை நேசிக்கிற ஒரு பொம்பளை அவள் மாறுவாள். தலாக்க பத்தி நான் பேசல, டைம் இடம் கொடுக்காது. தலாக் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். தலாக் ஒரு பெண்மணியை பெண்மணியா ஆக்கும். தலாக்க பத்தி பேசினா ஒரு மணித்தியாலும் பேசலாம். தலாக்குடைய சிறப்பு எங்கட சமூகத்துக்கு தலாக்குண்டா என்னமோ என்ன நடுங்குதான். மத்ததெல்லாம் செய்வாங்க, மத்த அநியாயம் உம்மா கேசணுமா, உம்மாக்கு உதைக்கணுமா, உம்மா விரட்டணுமா எல்லாம் செய்வாங்க. ஓ தலாக் தலாக், ஓ அது சொல்லப்படா. அதுல மட்டும் கவனமா இருங்க. தலாக்குல நிறைய மாற்றம் இருக்குது சகோதரர்களே. தலாக் ஒரு பெண்மணியை பெண்மணியாக ஆக்கும். இல்லண்டா இஸ்லாம் தலாக்க சொல்லாது. அதை தனியே பேசுவோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட பொஞ்சாதிக்கு நசீஹத்து சொல்லுங்க, உங்களோட பொஞ்சாதிக்கு அறிவுரை சொல்லுங்க. கேட்கலையா? நீங்க உங்களோட உம்மா போட இந்த ரமதான் என்னை உருவாக்கியது என்று சொல்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஆழமான அறிவுரைகளும் ஆழமான நசீஹத்துகளும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அடுத்த கட்டம் பாருங்கள். இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நெருக்கடிகள் இருக்குது. நாங்களும் என்ன தெரியுமா சொல்ற? எங்கட உம்மாவோட ஏலா, எங்கட உம்மாவோட ஏலாண்டு தான் சொல்றது. எங்கட வாப்பாவோட ஏலா, வாப்பாவோட ஏலாண்டு தான் சொல்றது. நபிகளாருடைய காலத்தில் அபூபக்கர் ரதியல்லாஹுடைய மூத்த மகள் யார்? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா வந்தாங்க, நபிகளாட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உம்மா, என்னுடைய தாயார் முஷ்ரிக்கத்தான நிலையில் வந்திருக்கிறாள். அதுவும் எப்படி தெரியுமா? வஹிய ராகிபத்துன், இஸ்லாத்தை வெறுக்கிற நிலையில வந்திருக்கிறாள். இஸ்லாத்தை முஷ்ரிக்காய், சிலர் முஷ்ரிக்காய் இருப்பாங்க, இஸ்லாத்தை வெறுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட உம்மா எப்படி தெரியுமா வந்தாங்க? முஷ்ரிக்கத்தாகவும் இருக்கிறார், இஸ்லாத்தை வெறுத்த நிலையில வந்திருக்கிறார். அல்லாஹுவின் தூதரே, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சிலி உம்மகி, சிலி உம்மகி, நீ உன் உம்மாவோட நல்ல முறையில் நடந்து சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இந்த அறிவுரை போதாதா? இந்த நசியத்து போதாதா? படைத்தவன் அல்லாஹ்வுடைய விரோதி, முஷ்ரிக்கு, அப்படித்தானே? அதுலயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறுக்கிறவள்.
இன்னும் மோசமானவள். அப்படியாக இருந்தாலும் ஒரு தாயை மதிக்கணும். எதுக்கு தெரியுமா? அவள் உன்னை பெற்றெடுத்தாள் என்பதற்காக. நபிகளார் சொன்னாங்க, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து, ஓண்ட உம்மாவை நீ சேர்ந்து நடக்கணும், ஓண்ட உம்மாவோட நல்ல முறையில். நான் கேட்கிறேன், எங்கட உம்மமார் சிறுக்கு வச்சாங்களா? எங்கட உம்மமார் சிறுக்கு வச்சாங்களா? எங்கட உம்மமார் இஸ்லாத்தை வெறுத்தாங்களா? இல்லை. அப்படித்தானே? எனவே அன்பாண்டவர்களே, அந்த இஸ்லாத்தை வெறுக்கின்ற, அல்லாஹ்வை வெறுக்கின்ற அந்த உம்மாவோடே ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் நடக்க சொன்னாங்கண்டா எங்கட உம்மாமாரோட எந்த அளவு நல்லா நடக்கணும்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நண்பர்களுக்கு பின்னால் சுத்தித் திரிகின்ற, தோழமைகளுக்கு பின்னால் சுத்தித் திரிகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகளுக்கு நான் சொல்லுகிறேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு நபித்தோழர் கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, இந்த உலகத்திலே நான் அதிகம் தோழமை பாராட்ட வேண்டிய ஒரு நண்பன் யார் என்று கேட்டாங்க, ஒரு தோழமை யார் என்று கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். நபிகளார் சொன்னாங்க, உம்முக, ஓண்ட உம்மான்னு சொன்னாங்க. திருப்பி அவர் கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, இரண்டாவது கட்டம் உம்மாவுக்கு அடுத்தபடியா உலகத்தில் நான் அதிகம் நேசிக்க வேண்டிய, தோழமை பாராட்ட வேண்டிய உறவு என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இரண்டாவதுன்னு சொன்னாங்க, உம்முக, ஓண்ட உம்மான்னு சொன்னாங்க. அவர் திருப்பி கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, ஒன்னாவதும் சரி, இரண்டாவதும் சரி, மூணாவது இடத்துல வச்சு தோழமை பாராட்ட வேண்டிய உறவு என்று கேட்டாங்க. நபிகளார் சொன்னாங்க, உம்முகன்னு சொன்னாங்க, உண்ட உம்மான்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, திருப்பி கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, 3 கட்டம் சரி அல்லாஹுவின் தூதரே, 4வதாக இந்த உலகத்தில் நான் அதிகம் நேசிக்க வேண்டிய உறவு யாரு? அபூக, உன்னுடைய வாப்பாண்டு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, வளர்ந்து வருகிற சிறுவர்களுக்கு சொல்கிறேன், உம்மா வாப்பாவை மதிக்காமல் நண்பர்களுக்கு பின்னால் சுத்தித் திரிகின்ற, நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உம்மாவையும் வாப்பாவையும் எதிர்க்கின்ற வளர்ந்து வருகிற சமூகத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களோட முதலாவது நண்பன் உம்மா, 2வது தரத்திலும் உம்மா, 3வது தரத்திலும் உம்மா, 4வது தரம் வாப்பா. வாப்பாவுக்கு பிறகு தான் அடுத்தவங்க. வாப்பாவை மீறி நண்பரை பார்க்காதீங்க, உம்மாவை மீறி பொஞ்சாதிய. கல்யாணம் முடிச்சதுக்கு வாழணும், இல்லண்டா எங்க போய் இருக்கிறது? கல்யாணம் முடிச்சதுக்காக பொம்பளையோட வாழுங்க. ஆனா அந்த உம்மாவை விட என்ன செஞ்சிடாதீங்க, பொம்பளையை நேசிச்சிடாதீங்க. உங்களோட வாப்பாவை விட பொம்பளையை நேசிக்கணும், பொம்பளைகிட்ட அமைதி காணணும். ஆனா இஸ்லாமிய வரையறைகளுக்கு இருக்கணும். பொம்பளையை நேசிக்கிறோம் சொல்லி உம்மாவை அடிக்கிற நேசம் நரகத்துக்கு கொண்டு போகும், வாப்பாவை அடிக்கிற நேசம் நரகத்துக்கு கொண்டு போகும். வாப்பாவை உம்மாவை 3 கட்டத்தில் நேசிப்போம். 4வது கட்டம் வாப்பாவுக்கு, அதுக்கு அடுத்தபடியா உம்மா, அந்த பொஞ்சாதி புள்ள குட்டின்னு என்ன செஞ்சுக்கங்க. உம்மா வாப்பாக்கு மேல யாரையும் நேசிக்காதீங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறதுக்கு முன்னாலே வாப்பாவை இழந்துட்டாங்க. ஆனா பிறந்த 6 வருஷத்துல உம்மாவை இழந்துட்டாங்க. நபிகளாருக்கு எப்ப நபித்துவம் கிடைக்குது? 40 வருஷத்துக்கு பின்னால நபித்துவம் கிடைக்குது. 40 வருஷத்துக்கு பின்னால. அன்பாண்டவர்களே, உம்மாவை கண்டு 6 வயசுல உம்மா மௌத்து, 34 வருஷத்துக்கு பிறகு நபித்துவம் கிடைக்குது. மதீனாவுக்கு எப்ப போனாங்க ரசூலுல்லாஹ்? 53 வயசுல போனாங்க. அப்படிதானே? அப்ப உம்மா மௌத்தாவி எவ்வளவு காலம்? 53 இருந்து 6 கழிங்க, 47 வருஷம். அப்படித்தானே? 47 வருஷம் ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிற நேரம், மதீனாவுக்கு பக்கத்துல தானே உம்மா மௌத்தா போனாங்க, மதீனாவுக்கு பக்கத்துல தானே அடக்கம் செய்யப்பட்டாங்க. பாருங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ட உம்மாட கபருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. நபிகளாருடைய அழுகையை பார்த்த நபித்தோழர்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் உம்மாட கபருக்கிட்ட இருந்துகிட்டு அழுகிறீங்க? நபிகளார் சொன்னாங்க, நான் அல்லாஹ் கிட்ட 2 கோரிக்கையை வச்சேன். ஒன்று, என் உம்மாட கபரை தரிசிக்கணும், ஒரு அனுமதி கேட்டேன். அதுக்கெல்லாம் அனுமதி தந்தான். அதனால இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏண்ட உம்மா முஷ்ரிக்கா மௌத்தா போனா, ஏண்ட உம்மாக்கு பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதி தரல, அதனால தான் அழுகிறேன் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு உம்மாவை எந்த அளவு நேசிக்கணும்ன்றதுக்கு இந்த அளவுகள் போதாதா? அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் உலகத்தில் வாழ வேண்டும். நபிகளார் மரணித்த பிறகே ஆசைப்பட்டார்கள், என் உம்மாக்கு நான் தௌபா செய்யணும், மறுமையில சுவர்க்கம் போகணும். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த பாக்கியம் இல்லைன்னுட்டான். ஆனா எனக்கும் உங்களுக்கும் உம்மா முஸ்லிம். அப்படித்தானே? என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமான உம்மடவத்துல பிறக்க வச்சானே. அந்த உம்மாவையும் வாப்பாவையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு பிள்ளையா நாங்க இருக்க கூடாதா? உம்மாவையும் வாப்பாவையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற பிள்ளையா இருக்க கூடாதா?
எனவே அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மாமாருக்கும் சொன்னாங்க, வாப்பாமாருக்கும் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலுள்ள எல்லா தொடர்பும் முடிவடைந்து விடும். 3 தொடர்புகளை தவிர. அதில் ஒன்று என்ன தெரியுமா சொன்னாங்க? அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு என்று சொன்னார்கள். அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு என்று சொன்னாங்க. உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் சொன்னாங்க, நீங்க உங்களோட பிள்ளைய விட்டுட்டு போகணும், உங்களோட மௌத்துக்கு பின்னால துஆ செய்கிற பிள்ளைகளா விட்டுட்டு போகணும். துஆ செய்கிற பதுவா செஞ்சு உங்களோட பிள்ளைய நாசமாக்கிடாதீங்க. உங்களோட பிள்ளைக்கு பதுவா செஞ்சு அவனை நரகவாதி ஆக்கிடாதீங்க. உங்களோட பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் என்ற மௌத்துக்கு பின்னால எனக்காக துஆ செய்கிற ஒரு புள்ள, எனக்காக துஆ செய்கிற ஒரு பிள்ளையா ஆக்கிடியா அல்லாஹ். என்னைய பாக்காட்டி பரவாயில்ல, எனக்கு தின்ன தராட்டி பரவாயில்ல, எனக்கு உடுக்க தராட்டி பரவாயில்ல, எனக்கு படுக்கிறதுக்கு ஊட்டு மூளையில ஒரு கட்டில் தராட்டி பரவாயில்ல, யா அல்லாஹ் என்ற புள்ளைய நான் மௌத்தா போன போறோம், எனக்கு துஆ செய்கிற புள்ளையா ஆக்குன்னு அல்லாஹ்ட்ட கேளுங்க. இது பாக்கியம். புள்ளகளுக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க? உங்களோட உம்மா அப்பா மௌத்தா போனா அந்த உம்மா அப்பாவுக்கு துஆ கேட்கிற புள்ளையாயிருங்க, துஆ கேட்கிற புள்ளையாயிருங்க. அடிச்சு உதச்சி ஏசி விரட்டுற புள்ளையா இருக்காதீங்க. உங்களோட உம்மா அப்பாவுக்கு துஆ கேட்கிற புள்ளையாயிருங்கன்னு தானே ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இந்த ரமதான் மாதம் ஏற்படுத்திய மாற்றத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உச்சகட்ட மாற்றமாக இருக்கட்டும், உம்மா வாப்பாவை நேசிக்கின்ற பிள்ளைகளாக, உம்மா வாப்பாவோடு சேர்ந்து நடக்கின்ற பிள்ளைகளாக நானும் நீங்களும் விருப்பமாக இருந்தால் நிச்சயம் உலகத்திலும் ஒரு இஸ்லாமிய குடும்பம், மறுமையிலும் வெற்றி பெறுகிற இஸ்லாமிய குடும்பமாக இருக்கலாம். கடைசியா ஒன்றை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், உலகத்தில் எத்தனையோ நெருக்கடிகளில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த நெருக்கடிகளுக்கும் தீர்வு எங்கே இருக்கிறது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாடமாக்கி வைத்திருக்கலாம் ஒரு நபிமொழி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்கள் ஒரு பாதை நெடுகே நடந்து போனார்கள். மழை பொழிந்தது. ஒரு குகைக்குள் ஓடி போய் மழையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது பெரிய ஒரு பாறாங்கல் வருகிறது, குகையின் வாசலை மூடிக்கொள்கிறது. 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க, நமக்கு வெளியே போக முடியாது, எங்கட வாழ்க்கை முடிஞ்சிண்டு. அதுல ஒருத்தர் சொல்றார், இல்லப்பா நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் படைத்தவன் அல்லாஹ்வுக்கென்று இஹ்லாஸோடு ஒரு அமல் செஞ்சிருப்போம். அந்த ஒவ்வொரு அமலை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், அல்லாஹ் எங்களுக்கு விடுதலையை தருவான் என்று மசூரா சொல்றாரு. 3 பேரும் துஆ கேட்கிறாங்க. முதலாவது மனிதர் கேட்ட துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்றாரு, யா அல்லாஹ் எனக்கு வயது முதிர்ந்த 2 உம்மாவும் பாப்பாவும் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? வாலிதானி ஷைகானி என்று சொன்னாங்க. கிழட்டு பருவத்தில் இருந்த வயது முதிர்ந்த உம்மாவும் பாப்பாவும் எனக்கு இருந்தாங்க. அதே நேரம் எனக்கு புள்ள குட்டிகளும் இருந்தாங்க. நான் என்ன செய்வேன்? என்னுடைய மிருகங்களிலிருந்து, என்னுடைய ஆடுகளிலிருந்து பாலை கறந்து கொண்டு வருவேன். ஒரு நாள் வந்து பார்க்கிறேன், என் உம்மா பாப்பா 2 பேரும் தூக்கம். அல்லாஹு அக்பர். 2 பேரும் தூக்கம். புள்ளகள் இந்த பாலை கேட்டு அலட்டுது, பாலை கேட்குது. ஆனாலும் எனக்கு உம்மா பாப்பாவை எழுப்புறதும் மனசில்லை, புள்ளகளுக்கு உம்மாக்கு கொடுக்காம பாலை கொடுக்கவும் மனசில்லை. நான் என்ன செஞ்சேன்? அந்த பால் கோப்பை அப்படியே வச்சு கொண்டிருந்தேன். என் உம்மாவும் வாப்பாவும் எழும்பிய பிறகு அவர்களுக்கு அந்த பாலை கொடுத்துட்டு தான் என் புள்ளகளுக்கு கொடுத்தேன். இறைவா, என் வயது முதிர்ந்த உம்மா வாப்பா கிட்ட நான் இதனால் எதையுமே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது முழுக்க உன் இரக்கமும் பாசமும். இது உண்மை என்று சொன்னார். இந்த கல்லை கொஞ்சம் அகற்றி ரப்பே என்று சொன்னார். நபிகளார் சொன்னார்கள், அந்த துஆவை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் வெளிச்சம் விளங்குற அளவுக்கு, வானம் விளங்குற அளவுக்கு அல்லாஹ் கொஞ்சம் கல் அகற்றி கொடுத்தானாம். அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நெருக்கடிகள். அப்படித்தானே? இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமா? இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க வேண்டுமா? இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு, என்னைய பெத்த உம்மா, நான் உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த வாப்பா, இந்த ஒரே நோக்கத்துக்காக என் வாப்பாவோட நான் நல்லா இருப்பேன், அல்லாஹ்வுக்காக இந்த உம்மா வாப்பாவோட நல்லா இருப்பேன்னு முடிவெடுங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். நபிகளார் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ மாலிஹி. நபிகளார் சொன்னார்கள், யார் தன்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும், தன்னுடைய ரிஸ்க் வளர வேண்டும், தனக்கு இந்த உலகத்தில் பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய குடும்ப உறவை, தன்னுடைய இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னாங்க. இரத்த உறவில் முதல் கட்டம் உம்மா வாப்பா. உங்களோட பொருளாதாரம் செழிப்படையணுமா, உங்களோட குடும்ப வாழ்க்கை பரக்கத்தா இருக்கணுமா, உங்களோட உலக வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமா, ஒன்றை செய்யுங்க. பொதுவாகவே இரத்த உறவுகளோட நல்லா இருக்கணும், அதை நான் பேச ஒரு டைம் இல்லை எனக்கு. உம்மா வாப்பா போன்ற அந்த இரத்த உறவோடு நல்ல முறையில் நடங்க. நிச்சயம்
இந்த உலக வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். எனவே ஒரு இஸ்லாமிய குடும்பம், ஒரு ஈமானிய குடும்பம், மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கிற ஒரு குடும்பம் வர வேண்டுமா? உம்மா வாப்பாவை மதிக்கின்ற, பிள்ளைகளை மதிக்கின்ற உம்மா வாப்பாவாக, உம்மா வாப்பாவை மதிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நிச்சயம் எங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும்.